சண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணல, என் ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். நான் எப்போ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் குக்கரில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த மாதிரி தனியாக தம் போட்டு பண்ணுறதை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. அதனால் என் ஹஸ்பண்டே ப்ரிப்பேர் பண்ணட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் இன்றைக்கி ஹெல்ப்பர் வேலை மட்டும் தான் பண்ணேன். அவருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த ஹெல்ப்பர் வேலை பண்ணுறதுக்கு நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுவார். எப்போவுமே நான் லஞ்சை 1:30க்குள்ளே முடிச்சிடுவேன். சண்டேனா மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இவர் என்னைக்காச்சும் குக் பண்ண ஆரம்பிச்சார்னா லஞ்சு கண்டிப்பாக 2:30க்கு மேலே தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு எங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே குக் பண்ணதில் டைம் போனதே தெரியல. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் அது மேக்ஸிமம் நான்வெஜ்ஜாக இருக்கும். அதுலேயும் கண்டிப்பாக பிரியாணியாக இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து குக் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தா என்ன டிஷ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக பிரியாணி கூட எக்கை வச்சு லஞ்சை முடிச்சிட்டோம். டாடா பை பை.